கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பதாக, ஆமேன் என்று இந்த முதலாம் நிருபத்தை முடிக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் ஆண்டவருக்குள்ளே வர ஆரம்பித்து விட்டால் இந்த உலக பிரகாரமான மனிதர்களோடு அதிகமாய் இணைய விரும்ப மாட்டார்கள் என்பதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் பல நாட்களாய் எனக்கு கூட அப்படிதான். யாரு தேவனை ஆராதிக்கிறார்களோ, யாரு கிறிஸ்துவை தேவன் என்று வெளிப்படுத்துகிறார்களோ, யார் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறார்களோ, பிரேயர் மீட்டிங்க்கு, அதாவது நாம் ஜெபம் நடத்துகிறோம், பரிசுத்த ஆவியானவர் வருகிறார், அந்த இடத்துல வருகிற பிள்ளைகளுக்கு மேல ஒரு அன்பு நமக்கு காணப்படுகிறது. மற்ற பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகள் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் வரவில்லை என்றால் அவர்களை நேசிக்கிறோம், அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பதாக அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்களை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம இந்த ஒரு வெளிப்பாடு நமக்கு இருக்கணும். தேவனுக்குள்ள, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள ஊழியம் செய்கிற பிள்ளைகள், தன்னோடு ஊழியத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள், என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான் என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் கூட்டங்களுக்கும் வருவதில்லை, தேவனுடைய பிள்ளைகள் தேவனை ஆராதிப்பை யோசிக்கிறது, மற்ற விதத்துல நீங்க எந்த விதத்திலுமே கனெக்டிங் ஆக அது பிரயோஜனமா இருக்காது. தேவனுடைய பிள்ளைகளே, எந்த பிள்ளைகள் இயேசுவோடு 12 சீசர்களுக்கு தான் தேவன் தன்னுடைய எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்தினார். ஜனங்களிடம் அந்த ரகசியங்களை வெளிப்படுத்தவில்லை. அவர் மரித்த பிற்பாடுதான் இவ்வளவு காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவரோடு கூட இருக்கும் பொழுதுதான் அவருடைய சுவாபம் எல்லாம் அங்கே வெளிப்பட ஆரம்பித்தது. அதனால தேவனுடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்கிறேன், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான என்னுடைய அன்பு தான் உங்கள் எல்லாரோடும் கூட இருக்கிறது. இதுல மாற்று கருத்துவே இல்லை. நீங்க கிறிஸ்துவ விட்டு கொஞ்சம் விலகினால் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க அன்பா இருக்க முடியாது. நானும் கிறிஸ்துவ விட்டு விலகினால், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் என்னிடத்துல அன்பா இருக்க முடியாது. அப்போ உலகம் நமக்கு கசப்பை தான் கொடுக்கிறது போல நமக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும். இதுதான் 100க்கு 100 உண்மை பிரியமானவர்களே. அதனால நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வளருவோம், கிறிஸ்துவுக்குள்ளே சகோதர சகோதரியா இருப்போம், ரத்தத்தினால நம்ம ஒருமனப்பட்டு இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறோம். கிறிஸ்துவுக்குள்ள அன்போடு இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாளை ஆசீர்வதிங்க, கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சமாதானத்தால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.